அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் ஏன் தற்போது அதீதமாக மழை இந்த உலகம் முழுவதும் பெய்கிறது, தற்பொழுது இந்தியாவில் பருவநிலை உள்ளதால் மழைக்காலம் தொடர்வதால் ஜார்க்கண்ட், மும்பை போன்ற பகுதிகளெல்லாம் மேகவெடிப்பு நிகழ்ந்து ஏகமாக மழை பெய்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இதற்கு நாம் இயற்கையோடு பொருந்தவில்லை என்பதுதான் காரணமாகிறது. அதற்கு இந்த பிரபஞ்சம் எப்படி வெளிப்பட்டது என்பதை அந்த அறிவியலை நாம் அறிந்தால் இது எவ்வாறு நிகழும் என்பதை நாம் உணர முடியும். இந்த பிரபஞ்சம் முதலில் சப்தத்திலிருந்து விண்ணாகவும், விண்ணிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து மண் ஆகிய இந்த உலகம் தோன்றியது. அவ்வாறு தோன்றிய இந்த உலகில் பல காலங்கள் கழித்து பல உயிரினங்கள் வந்து அதில் மனிதனாக நாம் உயர்ந்து நின்று வாழ்கின்றோம். இந்த மனிதன் தான் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் காப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறான். ஏனென்றால் அவன் தனக்குள்ள இந்த அறிவை பயன்படுத்தி இயற்கையை தன் போக்கில் கட்டுக்குள் கொண்டு வந்து எவ்வாறு வேண்டுமானாலும் அதை உபயோகிக்கலாம் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் அது ஒரு வரையறைக்குள் இருக்கும் பொழுது வரை இந்த இயற்கை தத்துவம் பாதிப்பதில்லை. எப்பொழுது அந்த வரையறை மீறுகிறதோ அப்பொழுது இந்த இயற்கை தத்துவம் பாதிப்படைகிறது. இவ்வாறு இயற்கையின் போக்கில் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாக்வைஸ் ஏரோசலாக வந்து ஆக்கச்சுற்று, அதாவது இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்படுகிறதோ அந்த வரிசையின் அடிப்படையில் இந்த சுழற்சி நடைபெற்றால் அது தனது இயல்பான நிலையில் இந்த உலகத்தை இயங்க வழிவகுக்கும். அதே இந்த சுற்று எதிர்வினை சுற்றாக, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் இந்த வரைபடத்தில் உள்ளது போல் இருந்தால் அப்பொழுது எதிர்வினையாக இந்த பூதங்கள் உருவாகி அதற்கேற்ப தத்துவங்கள் மாறி இந்த பஞ்சபூத தத்துவத்தின் உருவாக்கு முறையினை பாதிக்கின்றது. இதை ஒரு வரையறைக்குள் இருக்கும் வரை இந்த பூமி தாய் பொறுத்துக்கொள்கிறாள். அது வரையறை அதிகமாகும் பொழுது பூமி தாய் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறாள். இவ்வாறு இயற்கை அன்னை தாயின் பாதிப்பை நாம் தான் உண்டாக்குகிறோம். ஏனென்றால் இந்த விண் என்பது நம்முடைய எண்ணங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. அதனால் நம்முடைய எண்ணங்கள் நன்றாக ஒழுங்காக இருக்கும் பொழுது இந்த வெளி பாதிப்பதில்லை. அவ்வாறு வெளி பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய வெளி சார்ந்து இயங்கும் இந்த மனமும் அவ்வளவாக சஞ்சலப்படுவதில்லை. அப்பொழுது வெளி பாதித்தால் இந்த மனம் சஞ்சலப்படுகிறது. அப்பொழுது மனம் சஞ்சலப்பட்டால் இந்த மனதின் மூலம் இயங்கும் இந்த உடலும் அதிகமாக இயங்கி வெப்பம் அதிகமாகிறது. அதனால் நமது உடலுக்குள் வெப்பம் அதிகமாகிறது. அவ்வாறு வெப்பம் அதிகமாகும்போது அது நமது உடலுக்குள் நீரை பாதிக்கிறது. இவ்வாறு நீர் தத்துவம் நமது உடல் பாதிக்கும் போது அது நமது உடல் வளர்ச்சி, அதாவது மண் தத்துவத்தை பாதிக்கிறது. இதே அடிப்படையில் தான் இயற்கையிலும் நிகழ்கின்றது. அதே தான் நமது உடலிலும் பிரதிபலிக்கிறது. இவ்வாறு நிகழ்கின்ற இந்த எண்ணங்கள் நன்றாக இல்லாத போது, சமுதாயத்தில் நன்றாக இல்லாமல் போகும் பொழுது அதனுடைய அந்த எண்ண தாக்குதல் ஒருமித்த உணர்வை இந்த வெளியில் ஏற்படுத்தி, அதாவது கலெக்டிவ் கான்சியஸ் என்பார்கள். இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் பாதிக்கும் பொழுது அந்த இடத்தில் வெளியும் பாதிக்கிறது. அதனால் வெப்பச்சலனம் உண்டாகிறது. இந்த வெப்பச்சலனம் அதிகமாக உண்டாகும் போது அது கடலில் இருக்கும் நீரையோ இல்லை நீரில் இருக்கும் நீரையும் அதிகமாக உறிஞ்சி அந்த நீரை இயல்பு நிலையிலிருந்து மழையாக பொழிவதற்கு பதிலாக ஒரே அடியாக கொட்டி தீர்த்து விடுகிறது. இந்த அதிகமான வெப்பச்சலனம் ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள், கலெக்டிவ் கான்சியஸ் அந்த இடத்தில் பாதிப்படைவதுதான். அப்பொழுது நமது எண்ணங்கள் சீராகும் பொழுது அந்த பகுதியில் உள்ள வெளியும் சீராகி அதற்கேற்ப வெப்பச்சலனமும் நன்றாக இருக்கும்போது, சக்தி சலனமும் சீராக இருக்கும் பொழுது நீர் தத்துவம் பாதிக்கடையாமல் இயல்பாக மழை பெய்யும். இப்பொழுது இயல்பாக்கு அதிகமாக மழை பெய்வதற்கு காரணம் என்றால் இந்த இடங்கள் எல்லாம் மலைப்பகுதிகள், மண் தத்துவம் மற்றும் காடுகள் சார்ந்த நிலப்பகுதிகள். இந்த காடுகள் எல்லாம் அழித்து அங்குள்ள மண் தத்துவத்தை பாதித்து, மேலும் மண்களெல்லாம் வெட்டி வீடுகளை கட்டி மண் தத்துவத்தின்
போக்கை, இயற்கையின் போக்கை நாம் வெகுவாக பாதிக்கும் பொழுது, இந்த மண் தத்துவம் வெகுவாக பாதிக்கும் பொழுது அது விண் தத்துவம் பாதிப்புள்ளாகிறது. விண் தத்துவம் பாதிக்கும் பொழுது அங்குள்ள காற்றோட்ட மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதனால் காற்று சுழற்சியும் அதிகமாகி அதிகமான வெப்பசலனத்தை உண்டாக்கிறது. இந்த காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலனம் அதிகமாகும் போது அது அதிகமான நீரை ஒரே சமயத்தில் எடுத்து வந்து மழையாக பொழித்து தீர்த்து விடுகிறது. இதுதான் நாம் செய்கின்ற செயலில் ஏற்படுகின்ற தவறு. இதை நாம் தவறு சரி செய்தாலே நம்முடைய இயற்கையில் இந்த பஞ்சபூதங்கள் உருவாக்கம் அதன் இயல்மையில் இயங்கும் போது சீரான மழை, சீரான சீதோஷணம், சீரான வெப்பம், சீரான நீர்நிலைகள் தன்மை, அப்போ சீரான மண் அமைப்பு இருக்கும். எப்பொழுது இந்த இயற்கை தத்துவத்தை நமது பல்வேறு செயல்களில் பாதிப்பு உள்ளாகுகிறோமோ அப்பொழுது அந்த இயற்கை தத்துவம் அதன் வரையறைக்கு எல்லையை மீறும் பொழுது அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ள இவ்வாறு இயங்குகிறது. எனவே நாம் இந்த இயற்கையை கட்டி பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யும் தவறுகள் இந்த வெளியில் உள்ள அமைப்பை பாதித்து அதனால் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் பாதிக்கப்பட்டு நாம் எல்லாம் அந்த சூழலை மாற்றி அமைக்கிறோம். எனவே இந்த உடலை மாற்றி அமைப்பதில் நாம் பெருத்த பங்கு வகிக்கிறோம். இந்த மனித சமுதாயம் பெருத்த பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த புரிதலுடன் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்தால் இந்த இயற்கையை பாதுகாத்து அதன் இயல்புக்கேற்ப நாமளும் செயல் புரிந்து இயற்கையை மிகவும் பாதிக்காத வண்ணம் இருக்கும் பொழுது அந்த இயற்கையின் இயல்பில் நடக்கும் இயல்பு சுழற்சிகளாகிய விண், வாயு, நெருப்பு, நீர், மண் தத்துவம் இயல்பாக இருந்து நம்மை இயல்பாக வாழ இந்த உலகில் வழிவகுக்கும். நாம் அதீதமாக இந்த இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இந்த தத்துவங்கள் பாதித்து ஒரு நிலையில் இந்த மண் தத்துவம் மிக மோசமாக பாதிக்கும் பொழுது இந்த உலகமே அழிந்து போகும் வாய்ப்புகள் இருக்குது. உலகம் இவ்வாறு தான் அழியும். நாம் இந்த தத்துவங்களை ஒரு வரையறைக்கு எல்லைக்கு அப்பால் மேலும் மேலும் அதை போட்டு பாதிப்படைய செய்யும் போது இந்த உணர்வு நிலையில் இயங்குகின்ற இந்த அணுக்கள் எல்லாம் அணுக்கள் இயக்கத்தில் பாதிப்பு வந்து இந்த பஞ்சபூதத்தன்மை பாதித்து அதனால் இந்த உலக அழிவு நிகழும். எனவே உலக அழிவிற்கு காரணம் யாரென்றால் நாம் தான் முழு முதற் காரணமாக உள்ளோம். மற்ற உயிரினங்கள்லாம் இயற்கையோடு இசைந்து இணைந்து இயற்கையோடு வாழ்கிறது. நாம் தான் இயற்கையை கட்டுப்படுத்தி நிறைய மாடர்ன் சைஸ்லாம் கொண்டு நிறைய கட்டுப்படுத்தி அதை நம்முடைய போக்கில் இழுக்க முயற்சிக்கும் போது ஒரு எல்லைக்கு அளவுக்கு அதிகமாக இது போகும் பொழுது இயற்கை தன்னுடைய போக்கை காட்டி தன் தன்மை நிலைநிறுத்திக் கொள்கிறது. எனவே இயற்கையை ஒரு வரையறுக்குள் இருந்து நாம் வாழ்ந்தால் அதனோடு இயல்ந்து இசைந்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த உலகம் வெகு நாட்கள் அழியாமல் இருக்கும்.